ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். beneficiary.nha.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் லாகின் ஆஸ் பெனிஃபிஷரி அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. யார் மொபைல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் சீனியர் சிட்டிசன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 70 years and above கிளிக் ஹியர் டு என்ரோல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அவங்க ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் முன்கூட்டியே. அதனால் அவங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபேமிலி ஐடி, அதாவது ரேஷன் கார்டு நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆதார் நம்பருக்கு அந்த கார்டு வந்து இல்லைங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஆதார் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. வெரிஃபை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆதார் ஓடிபியா ஃபிங்கர் பிரிண்ட்டாக. அதை நீங்கள் ஆதார் ஓடிபியை செட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு எஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் ஆதாருக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இகேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த கார்டு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் வரீங்க அப்படின்னா கொடுங்க. இந்த எதுவுமே வரல அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நன் ஆஃப் த எபோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நன் ஆஃப் த எபோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இகேஒய்சிக்கான டீட்டெயில்ஸ் ஆதாரில் இருக்க மாரி எல்லாமே அதுவும் எடுத்துக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃப் இருக்க பாருங்கள், அதில் போயிட்டு கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் லைவாக எடுக்கலாம் அல்லது அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் கேப்சர் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. டூ யூ ஹாவ் மொபைல் நம்பர் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு பெனிஃபிஷரி மொபைல் நம்பரை போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை திரும்ப என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் வெரிஃபைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான கேட்டகரி பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பிசி, எம்பிசி, ஓபிசி கொடுத்துக்கோங்க. பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட டிஸ்ட்ரிக் எதுவோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூரல் ஆர் அர்பன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராமமா நகர்ப்புறமா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஆட் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொண்ணு, அவங்க ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், டாட்டர், அவங்க நேமு, அவங்க ஃபுல் நேம் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஆட் மெம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆடட் இந்த மாதிரி எல்லாரோடைய இன்ஃபர்மேஷன்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அப்படின்னாங்க ஐ டு நாட் ஹேவ் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டதுக்கு முன்னாடி மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள் தாலுக்கும் வில்லேஜை மட்டும் சைட் பண்ணுற மாரி இருக்கும். அதையும் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணும்னா எல்லாருமே ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் டவுன்லோட் த ஆயுஷ்மான் கார்டு ஆஃப்டர் சம் டைம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை, திரும்ப அதே பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானதுங்க. அதாவது உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஐடி கார்டு இருக்குது, அதில் எதுவுமே என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஆதார் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து கீழே அவங்களுக்கான கார்டு ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் காமிக்குது. ஸோ அவங்க பெயர் என்ன ஏஜ், ஃபாதர் மதர் நேம் எல்லாமே கொடுத்துறாங்க. கார்டு ஸ்டேட்டட் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஆக்ஷன் நேராக போய்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இஸ் கெட்டிங் ப்ரோசஸ். அப்ளை பண்ணி ஒன்றே செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்.
அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 1 டேக்கு அப்புறம் டைப் பண்ணுங்கள். திரும்ப அதேமாரி ஆதார் நம்பர் கேப்சா கொடுத்துட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அதுக்கு நேராக போயிட்டு ஆக்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட்னு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆதார் நம்பருக்கு நேராக வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காமிச்சவே கார்டு டவுன்லோடாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஆதார் ஓடிபியும் என்ட்ரு பண்ணும், பெனிஃபிஷரி மொபைல் ஓடிபியும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் ஓடிபியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நார்மலாக மொபைல் ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதென்டிகேட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான கார்டு இப்போதைக்கு நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த கிராமம் மட்டும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அபா நம்பர் என்ன, 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டை இதுதாங்க. அதாவது மத்திய அரசு 70 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே கம்பல்சரி உங்களுக்கு இந்த 5 லட்சம் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் 70 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களே இந்த மெத்தடில் அப்ளை பண்ணி கொடுங்க. ஏன்னா 70 வயசு மேலே இருக்கவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு தேவைப்படும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த கார்டை வச்சு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் உங்களுக்கு ஏதாச்சும் கட்டணமாக இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கார்டை வச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 70 வயசு மேலே இருக்கவங்க இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான கார்டை வந்து பெற பாருங்க. வித்தின் ஒரு 1 டேக்குள்ளே உங்களுக்கு காரை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஏன்னா 70 வயசு மேலே இருக்க எல்லாருக்குமே கம்பல்சரி இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆயுஷ்மான் வயவந்தனா கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆயுஷ்மான் முதியோர் காப்பீட்டு அட்டைங்க 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி தான் ஈஸியான மெத்தட் தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் உட்காந்தவே அவங்களுக்கு கார்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.